இன்னும் சொல்ல போனா மோடி மாதிரியே தான் இருக்காரு விஜய். பிரஸ் எல்லாம் அவர் பாக்குறதே இல்ல. சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் சார் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். மோடியும் பார்த்தது கிடையாது, விஜயும் அப்படித்தான். தமிழ்நாட்டு மோடி தூய சக்தின்னு இருக்கிற அந்த ஒரு இமேஜ் வரிசையா டவுன் ஆயிட்டே தானே போகும். பவர் சென்டர்லாம் கிடையாது, யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க, ஒழிச்சு கட்டிடுவேன்னாரு. அதை சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு. 3 பவர் சென்டர் இயங்குது, 3 பவர் சென்டரும் 3 விதமா மூவ் ஆகுது. அப்ப திருமாங்கிறவரு ஒரு 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். அவருக்கு பழைய இமேஜ் இல்லவே இல்லைங்க, ஷூரா இல்ல. அப்ப அவரோட ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகமான வேல்யூ எதுக்கு தர்றீங்க? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வெறுமனே பிரதமர், அமைச்சர், மத்திய அமைச்சர்களை மட்டும் சந்திக்கிற ஒரு நிகழ்வாவே முடிஞ்சிருமா? இது ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்பு தானா சார்? பொதுவாக முதலமைச்சர்கள் பதவியேற்ற உடனே பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் போய் பார்க்கறது மரபுதான். கேரளால இவருக்கு முன்னாடியே பதவியேற்றவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அது மரபுதாங்க, அதுக்கு சரிதான். காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணியில தொடருவோம்னு சொல்லி இருக்கிறதுனால அவங்கள பார்ப்பாங்கிறது எதிர்பார்ப்பு. சரி, காங்கிரஸுக்கு 2029 தேர்தல், ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், அதுதானே அவங்களுக்கு முக்கியமா இருக்க முடியும். அப்ப ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போய் மோடி கிட்ட விஜய் என்னெல்லாம் சாதிச்சுட்டு வந்துருவாரு. முதலமைச்சர்கள் தனி விமானத்துல டெல்லிக்கு போனதுங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வங்க. சமீப காலத்துல 2-3 நிகழ்ச்சி நடந்தது. விஜய் தேர்தல் பிரச்சார நேரத்துல தனி விமானத்தை பயன்படுத்தினாரு, அது பார்ட்டியோட செலவு. இப்ப தனி விமானத்தை பயன்படுத்தினாரு அப்படின்னா அது கவர்மெண்டோட செலவு. வித்தியாசம் இல்லையா ரெண்டுக்கும்? தனி விமானத்துல போய் பயணம் செஞ்சு வரும்போது அப்படியே ஏகப்பட்ட பணத்தை மோடிட்ட வாங்கிட்டு வந்துட போறாரா என்ன? ஏன் பயணிகள் விமானத்துல போக வேண்டியது தானே? அப்ப அவர் மக்கள் மத்தியில அதிகமா தென்படுறதா அவர் விரும்பல, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பயணிகள் விமானத்துல போனா நிறைய பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, போகும்போது வரும்போது பிரஸ் கேள்வி கேட்கும், அதை அவாய்ட் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா மோடி மாதிரியே தான் இருக்காரு விஜய். பிரஸ் எல்லாம் அவர் பாக்குறதே இல்ல, மோடியும் பார்த்தது கிடையாது. அவரு எப்பவும் இட்டாலிக்கு போனா தான் பாப்பாரு பிரஸ், இங்க டெல்லிக்கு வந்தா பார்க்க மாட்டாரு. விஜய் அப்படித்தான், தமிழ்நாட்டு மோடி. அவராது ஏதோ மான் கி பாத்னு ஏதோ ஒண்ணு அவர் தோன்றதையாவது பேசினாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன ஆக்ஷன் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு. இது ஒரு யூசுவல் பிஹேவியரா இல்ல அன்யூசுவலா தெரியுதா சார்? இது யூசுவல் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயே சினிமா காலகட்டத்துல நெருங்கி பழகினவங்க இவர் எப்படி அரசியல தாக்கு பிடிப்பாருங்கிற சந்தேகத்தை தான் கிளப்பிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேலை உண்டு இருக்கிறவருங்க, யார்ட்டையும் பேச மாட்டாரு. ஒரு கேரவன் வசதிகள்லாம் வந்த பிறகு கேரவனுக்குள்ள போயிடுவாரு, அவரோட பார்ட் முடிஞ்சா கேரவனுக்குள்ள போயிடுவாரு. பொதுவாக மற்ற சினிமா ஸ்டார்ஸ் அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட கிடையாது. இவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அப்படிதான் என்ற நண்பர்கள் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு 98 காலகட்டத்திலையும் நானும் அப்படிதான் நான் நினைச்சேன். 98 ஒருவரோட ஆள் உயர ப்ளோ அப் படம் நான் அப்போ சினிமா பத்திரிகைலாம் வச்சிருந்தேன். அது போடுறதுக்காக எஸ்எஸ்சிட்ட போய் பேசிட்டு அப்புறம் இவர்கிட்ட அவர் சொன்னாரு. சொல்லிட்டு எடுக்க போகும்போது நானும் அவரும் ஒரு படம் எடுத்துக்கிட்டோம். அப்பவே அவர் கொஞ்சம் யங்ஸ்டர் தான், வெரி யங்கு, டிஸ்டன்டா தான் இருந்தாரு. அவரோட ஸ்டைல் அது தப்பு ரைட்டுன்னு கூட சொல்ல முடியாதுங்க. சில பேர் கலகலப்பா பேசுவாங்க, சில பேர் கலகலப்பா பேச மாட்டாங்க. சரி, இப்படிதான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு தான் நான் என்னோட அபிப்பிராயம். 98 பிறகு அப்படிதான், 98 காலகட்டத்துல. அதுக்கு பிறகு எனக்கு எந்த டச்சும் கிடையாது. இப்பவும் அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அப்போ அதிகாரிகளுக்கான பிரச்சனை என்னன்னா, ஆய்வு கூட்டங்கள்ங்கிறது கேட்கறது மட்டும் இல்லைங்க, ஆய்வு கூட்டங்கள்ங்கிறது நடத்துறது. அதாவது யூ ஹேவ் டு டிஸ்கஸ். ஆனா இவர் கேட்டுட்டு இருக்காரு, அவ்வளவுதாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுமையா உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு புரியலங்கும் போது நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கன்றாங்க. அவர் மனசுல என்ன இருக்கு, அவரோட விருப்பம் என்னங்கிறத அதிகாரிகளால ஏன்னா முதலமைச்சரோட டைரக்ஷன் தான் எல்லாமேங்க. முதலமைச்சருக்காக தான் ஓட்டு, முதலமைச்சருக்காக தான் எல்லாமே. தவறு வந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பு தான், வெற்றி வந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பு தான். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம யூகிக்க முடியலங்கும் போது தயங்குறோம் நாங்க. நம்ம நண்பர்கள் உயர் அதிகாரிகள் அப்படித்தான் சொல்றாங்க. சில நல்ல ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க, வாஸ்தவம் தான். ஆனா நிறைய போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு.
அப்போ வந்து இது அடுத்த கட்டமா என்ன பண்ணன்னு தெரியல. இது நிர்வாகம் ஸ்தம்பிச்சிருச்சுங்க. தேக்க நிலை அடைஞ்சு. ஆதவ சூப்பர் சிஎம் மாதிரி செயல்படுறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலே அது ஒரு அப்படியான பெரிய விமர்சனம் இருக்குங்க. அது அப்படித்தானே தெரியுது. ஆதவ் வந்து சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு. அது வந்து நல்லது இல்லங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதான் 3 பவர் சென்டர்ன்னு தான் அவங்க சொல்லிட்டே வராங்க. அதான் சார் சரி. என்னோட கேள்வி. அவருக்கு பெரும்பான்மை இருக்கு. 6 மாசம் வரைக்கும் பிரச்சனையே இல்ல. இவ்வளவு அவசரமா இத பண்ண வேண்டிய தேவை ஏன் அவருக்கு வருது? 6 மாசத்துக்கு பின்னாடினாப்புல என்னங்க பிரச்சனை வந்துரும்? அதுக்குள்ள வந்து எல்லாரும் தேர்தல் சந்திக்க தயாராயிருவாங்களா? அது போக ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுல்ல. 2029ன்னு மோடி வந்து சொல்லிட்டாரு. 28 கடைசியிலே வந்தாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன காரணம் அப்டின்னா, 28ல சட்டமன்றங்கள் நெறைய சட்டமன்றங்களுக்கு ஆயுள் முடியுது. 28ல அங்க தேர்தல் நடத்திட்டு 29லயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த மாட்டாங்க. சோ அத வந்து ஏதாவது ஒரு வகையில அத தடுத்து நிறுத்திட்டு 28 கடைசியில ஒரு சட்டமன்றத்துக்கும் அடுத்த சட்டமன்றத்துக்கும் இடையில 6 மாசம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அத வச்சு 29 தேர்தல 28 கடைசியில நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 26ல பதவியேற்ற கட்சிகள் எதுவா இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலோட பிஜேபி உட்பட, கேரளாவோட காங்கிரஸ் அரசு உட்பட, தமிழ்நாட்டுல இருக்கிற தாவேக அரசு உட்பட, அதன் ஆயுள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ அமலுக்கு வருதோ அதை வச்சுதான். அப்படின்னா 2028ல கூட வந்து இங்க தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் சேர்த்து தேர்தல் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக என்கிற கட்சி இன்னும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்துல 2 பக்கமும் பேசி பேசி 4 விக்கெட்டை சாய்ச்சி விட்டாங்க. உடைஞ்சிருச்சுல, மண் கூட உடைஞ்சிருச்சுல. இப்போ புதுக்குடம் தான் வாங்கணும். அப்போ திமுக, அதிமுக, தாவேக அப்படிங்கிற அந்த அரசியல்ல தாவேகாவுக்கு, விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி தூய சக்தின்னு இருக்கிற அந்த ஒரு இமேஜ் வரிசையா டவுன் ஆயிட்டே தானே போகும். இப்பவே நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாமே. யாரெல்லாம் வந்து போற்றி பாடினார்களோ அப்ப இவங்க எல்லாம் தூற்றி பாடுறாங்க. போக போக இன்னும் மோசமாகும். டாஸ்மாக் அது இன்னும் பிரச்சனையை நோக்கி தான் போகுதுங்க. விவசாயிகளுக்கு கடன் ரத்து உலகத்திலே நான் கேள்விப்பட்டது கிடையாது. எப்பவுமே நிலத்தோட அடிப்படையில் தாங்க கடன் ரத்து வரும். 5 ஏக்கர் வச்சிருக்கணும் கடன் ரத்து, 3 ஏக்கர் வச்சிருக்கணும் கடன் ரத்து, 2 ஏக்கர் கடன் ரத்து, 1 ஏக்கர் கடன் ரத்து, இப்படி நீங்க சொல்லலாம். 50,000 ரூபாய்க்கு கடன் ரத்து நீங்க சொல்ல முடியாதுல்ல. அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனமான அரேஞ்ச்மெண்ட். அதை ஏன் வந்து அதிகாரிகள் சஜஸ்ட் பண்ணாங்க, அதை ஏன் இவர் கேட்டாருன்னு எனக்கு அது சுத்தமா புரியல. அப்போ பெரிய பெரிய அனுபவ குறைவுனால பெரிய பெரிய தவறுகள் வரும். இன்னைக்கே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இத்தனை 15 நாட்களுக்குள் இத்தனை கொலைகள், இத்தனை வன்முறை சம்பவங்கள்னு ஒரு பெரிய 3 கால நியூஸ் பெருசா பண்ணியிருக்காங்க ஆங்கில ஊடகம். அதை பிக்கப் பண்ணி அவங்க வந்து அவங்களோட டிவி நேஷனல் மீடியால போடுவாங்க. விஜய் கரெக்டா டெல்லிக்கு போறத எய்ம் பண்ணி இந்த செய்தி வருதுங்க. டெல்லிக்கு போய் மோடி எல்லாம் பார்த்துட்டு வரும்போது நேஷனல் மீடியா என்ன கேரி பண்ணும்னா 15 நாளைக்குள்ள அரசு நிர்வாகமே போயிருச்சு, தமிழ்நாடு அரசு நிர்வாகமே போயிருச்சு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப எப்படி இதே இமேஜ் தக்க வச்சு இடைத்தேர்தல் வந்தா பெரிய வெற்றியை பெற்றுலாம்னு நினைக்கிறாங்க. நிம்மதியா வந்து இருக்கிற எம்எல்ஏ வச்சுட்டே அழகா ஓட்டலாங்க. 1.5 வருஷம் 1.25 வருஷம் தான் நீங்க ஓட்டவே முடியும். 29 வரைக்கும் நீங்க ஓட்டலாம். 29 தேர்தல நீங்க பாத்துக்கலாம். அதுக்குள்ள தேர்தலை கொண்டு வரதுக்கு யாரும் தயாராகவும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த வேஸ்ட் முயற்சி? இது வந்து தேவையில்லாத ஆணி. இந்த ஆணியை எதுக்கு ஆதவ அர்ஜுன வச்சு புடுங்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. குதிரை பேரத்தால அதிகமா பாதிக்கப்பட்ட கட்சினா காங்கிரஸ் தான் சமீபத்துல. ஆனா அந்த காங்கிரஸை சார்ந்த மாணிக்கம் தாகூரும் சரி, அமைச்சரும் சரி, இந்த குதிரை பேரம்லாம் கிடையாது. இது வந்து அவங்களாதான் விரும்பி வர்றதா சொல்றாங்க. ஜோதிமணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க இந்த நிலைப்பாடுகளை? 2 கட்சிக்குமே கஷ்டமா தாங்க இருக்கும். சரி, காங்கிரஸ் கட்சியில வழக்கமான கருத்து வேறுபாடுகள் தான். ஒரு கோஷ்டி ஒண்ணு சொன்னா இன்னொரு கோஷ்டி இன்னொன்னு சொல்லும். அது காலங்காலமா நடந்துட்டு வர்ற விஷயம் தான். காங்கிரஸ் கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் முதல்ல வேஷ்டி கட்டிட்டு போனாங்க. அப்புறம் எல்லாம் வேஷ்டியை கிழிக்க ஆரம்பிச்சோன்னு தான் இப்ப பேண்ட் போட்டு போறாங்க. இதுதான் நான் பார்த்த காங்கிரஸ் கட்சி இதுதான். இன்னைய வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா அப்படின்னு இந்த ஃபார்முலாவை ஒத்துக்கிட்டா குதிரை பேரத்தை ஒத்துக்கிறதா தான் அவங்களுக்கு ஆகும். என்ன பண்ணன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா மினிஸ்ட்ரியில இல்ல. அதனால கூட்டு பொறுப்புங்கிற அதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஆனா விசிக ரியல் ப்ராப்ளங்க. என்னன்னா அவர் தெருமா சொல்லித்தான் அவன் நிறைய போஸ்டிங் போட்டிருக்கிறதாக அதே ஆங்கில பத்திரிகையில செய்தி போட்டிருக்காங்க. திருமாவளவன் சொல்றதெல்லாம் இந்த அரசு கேட்பதே தவறுன்றான் அவன். என்னன்னா வேண்டியவங்களும் உள்ள கொண்டு வராங்க. உதாரணமா அருண் ஐபிஎஸ் போஸ்டிங்
அருண் ஐபிஎஸ் ஏத்துதானே ஆதவ அர்ஜுன் கொண்டு போய் மனு கொடுத்தாரு அர்ச்சனா பட்நாயக் கிட்ட. திமுக ஆதரவா செயல்படுறாரு, இவரை மாத்தணும்னு மனு கொடுத்தது யாரு? இதே தாவேகா அரசு தானே, இதே தாவேகா கட்சி தானே. அப்ப இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் உயர் அதிகாரி இருந்தா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி வந்து பல போஸ்டிங்ஸ பத்திரிகை செய்தியில சொல்றாங்க. இதெல்லாம் திருப்பி நேஷனல் மீடியா செய்தி. சரி, எந்த மீடியா உங்களை உயர தூக்கி வைக்குதோ அதே மீடியா உங்களை இறக்கத்தாங்க செய்யும். மீடியாவுக்கு செய்தி முக்கியம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு செய்தி பரபரப்பா ஓடணும். அப்ப உங்களுக்கு ஆதரவாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப திருமாங்கிறவரு ஒரு 2 எம்எல்ஏ வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். அவருக்கு பழைய இமேஜ் இல்லவே இல்லைங்க, ஷூரா இல்ல, நல்லாவே தெரியுது. அப்ப அவரோட ரெக்கமெண்டேஷனுக்கு அதிகமான வேல்யூ எதுக்கு தர்றீங்கிறதே உண்மையிலே அது புரியல. தாவேகாவோட சொந்த இன்ட்ரெஸ்டுக்கு அகைன்ஸ்டாவே போகுது அது. அந்த இடத்துல வந்து அரசுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்ல ஆதவ அர்ஜுன் மாதிரியானவர்கள் தவறா வந்து அரசை இது பண்றாங்க. 3 பவர் சென்டர்னு எழுதியிருக்காங்க. விஜய் பவர் சென்டர்லாம் கிடையாது, யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க, ஒழிச்சு கட்டிடுவேன்னாரு. இப்ப அவங்க 3 பவர் சென்டருங்க. ஆங்கில பத்திரிகை செய்திங்க, நம்ம சொல்லவே இல்லை. 3 பவர் சென்டர் இயங்குது, 3 பவர் சென்டரும் 3 விதமா மூவ் ஆகுது. எப்படி 15 நாளைக்குள்ள இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்கள் ஏன் நடக்கு அப்படின்னு அந்த கட்டுற டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுற அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் காலத்துல 3 பவர் சென்டர், அதனால என்னென்ன போஸ்ட் எல்லாம் காவல்துறையில வேக்கண்டா இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு, அதனாலதான் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமே யாருக்கும் இல்ல, உயர் அதிகாரிகள் நிறைய பேர் நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி இருக்காங்க, அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. ஒரு அரசு வந்து 15 நாளைக்குள்ள ஒரு பேட்வில் வரவே வராது, ஆனா வந்திருக்கு. இந்த சிக்கலை தாண்டி வரணும், அரசாங்கம் தாண்டி வரணும். இன்னைக்கு விஜய் டெல்லி போயிருக்கிறாரு, அதுக்கு பிறகு அவர் யாரெல்லாம் பார்க்க போறாரு நமக்கு இன்னமும் தெரியாது. ஆனா சோனியா காந்தி ராகுல் காந்தி சைடுல அப்பாயின்மெண்ட் கேட்ட மாதிரி தெரியல, காலையில வரைக்கும் தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து ராஜினாமாவை ஏற்க கூடாதுன்ட்டு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு தார்மீக உரிமை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருக்குதா? சட்ட ரீதியா அதுக்கான வழிகள் இருக்கு. ஏன்னா அவங்க டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்கல்ல, 25 பேர் ஏத்து ஓட்டு போடுறாங்க. ஏத்து ஓட்டு போடும்போது அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சபாநாயகர்கிட்ட கேட்கறாங்க. சபாநாயகர்கிட்ட தான் கேட்க முடியும். சரி, 10th ஷெட்யூல்ங்கிற தகுதி நீக்கங்கிற கான்செப்ட் ஆளுங்கட்சியை பாதுகாக்க செய்யப்பட்ட ஏற்பாடா? 1985 தாங்க இது வருது. 1950 இந்த கான்செப்டே கிடையாது. நம்ம அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட போது ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இன்னொரு கட்சிக்கு போவான்னு கூட நம்மளோட தாத்தா பாட்டி வந்து நினைச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அசிங்கம். சோ அவங்க வந்து அப்படியான எந்த விதமான ஒரு தகுதி இழப்பும் அரசியல் சாசனத்துல கொடுக்கல. தகுதி இழப்புங்கிறது ஜெனரலா எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர், எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பல தகுதி இழப்புகள். இப்போ உதாரணமாக வந்து அவங்க அன்சவுண்ட் மைண்டு, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. கட்சி மாறினா தகுதி இழப்பு, அதை கிளாசிஃபை பண்ணல. அதுக்கு பிறகு பயங்கரமான கட்சி மாறினாங்க. ஆயாராம் கயாராம்ங்கிறது என்னன்னா, ஹரியானால ஹரிராம்னு ஒருத்தர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரே நாள்ல 3 வாட்டி கட்சி மாறிட்டார். காலையில ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சி. இதெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல நடந்தது. அது பெரிய கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளானதாக மாறுச்சு 70கள்ல. அப்போ ஆயாராம், போனராம், கயாராம், வந்தராம், கயாராம்னா போனராம், போனராம் வந்தராம்னு அதை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. ராஜீவ்காந்தி வந்தோடனே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது? கட்சி தாவல்ங்கிறது சட்டப்படி குற்றம். அப்படி வரும்போது 85ல என்னன்னா, கட்சி தாவல் குற்றம் தாங்க. கட்சியில இருந்து இயல்பாக கொஞ்சம் பேர் அதிருப்தியாகி கட்சி கொள்கையிலயோ கட்சி தலைமை மீதோ அதிருப்தியாகி அவன் வெளியில போனா அவனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும்லங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. சரிதான், அது சரிதானே. டெமோக்ரஸியில வந்து அதிருப்திங்கிறது இருக்கும்ல, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. ஸ்பிளிட், பிளவு, கட்சியில் பிளவு. அப்போ ஒருத்தர் 2 பேர் அதிருப்தினா எப்படிங்க, ஒரு கட்சியே பாதிக்கப்பட்டுரும்ல. அது கரெக்டுங்க. 1/3 அப்படிங்கிற அந்த 1/3 நம்பர் அப்ப வந்துச்சு. அதுக்கு பிறகு பல தீர்ப்புகள், தேர்தல் ஆணையத்தோட டிஸ்கஷன், இந்த தேர்தல் சட்டங்களை திருத்துவதற்கு போடப்பட்ட பல குழுக்களோட ஆய்வு, இதுல வந்து என்ன முடிவாச்சு அப்படின்னா, இல்ல அந்த ஸ்பிளிட்ங்கிறத ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, மெர்ஜ் ஆகலாம். ஒரு கட்சி வந்து அப்படியான ஒரு கருத்து வேற்றுமை வந்துச்சுன்னா கட்சி மெர்ஜ் ஆகலாம், அதுக்கு 2/3 அப்படிங்கிற அந்த மெர்ஜர் மட்டும்தான் இப்ப இருக்கு. ஸ்பிளிட் நாட் ரெகனைஸ்ட்.
இப்பவும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லுதுன்னா மெர்ஜருங்கிறது வேறங்க. கட்சியே இன்னொரு கட்சியோட சேர்ந்தது தான் மெர்ஜரு. 2/3ங்கிறத அத சொல்லி வரல. இது இன்னமும் சட்டத்துல விவாதத்துல தான் இருக்கு. ஓகே. ஒரு கட்சியில 30 பேர் இருக்கான். 20 பேர் வந்து மெர்ஜ் ஆகுதுன்னு முடிவு பண்ணா மெர்ஜ் ஆகலாமா? ஆகக்கூடாது. 30 பேரும் ஆகணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு அதுக்கு. விளக்கம் இல்ல. இன்னமும் விளக்கம் இல்ல. இப்படியான பெரிய பெரிய குழப்பங்கள் உள்ள ஒரு விஷயம் இது. இப்போதைக்கு சட்ட நிலைமை என்ன அப்படின்னா பேரண்ட் பார்ட்டியோட முடிவு அதான் முடிவு. காரணம் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிங்கிறது பேரண்ட் பார்ட்டியில இருந்து தான் தோன்றுது. பேரண்ட் பார்ட்டி மதர்னா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அதோட கிளைதான். அப்ப பேரண்ட் பார்ட்டி எடுக்கிற முடிவுக்கு சட்டமன்ற கட்சி கட்டுப்பட்டது. அப்ப பேரண்ட் பார்ட்டி முடிவை எதிர்த்து இவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தகுதி இழப்பு வந்துருச்சு. தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது சபாநாயகரோட வேலை. தகுதி இழப்ப மன்னிக்கலாம். பேரண்ட் பார்ட்டியே மன்னிக்கலாம். ஐயா தப்புண்டா ஐயா மன்னிக்கிறோம்ல நம்ம. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.